ஆகையால் நாம் எவ்வளவு புத்திசாலிகளாயிருந்தாலும், எவ்வளவு படித்தவர்களாயிருந்தாலும், எவ்வளவு சக்தி இருக்கிறவர்களாயிருந்தாலும், எவ்வளவு பணக்காரர்களாயிருந்தாலும், நமக்கு கடவுள் கிருபை வேணும் என்கிற ஒரு தீர்மானமான பாவம் பிரதிபந்தனுக்கும் வேணும். அதனால தான் எந்த காரியத்தை நாம் ஆரம்பித்தாலும் அதற்கு முன்னாடி பகவானை நினைத்து பகவானுக்கு பூஜை செய்து நம்ம காரியத்தை ஆரம்பிப்பது நமக்கு அனாதியாக வந்த சம்பிரதாயம். அப்போது அந்த பகவானுடைய கிருபையினால் நம்ம காரியம் ஒழுங்காக நடக்கும். இங்கே மனிதனுடைய மனசிலே இருக்கக்கூடிய எண்ணம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு கோவிலில் பகவானுடைய மூர்த்தி இருக்கிறது. ஒருத்தன் நினைக்கிறான் அது கல்லு தான், வேறொன்றும் இல்லை. இன்னொருத்தன் நினைக்கிறான் அது பகவான் தான், சுயம் பகவான் அங்கே உட்கார்ந்திருக்கான்னு ஒருத்தன் நினைக்கிறான். இந்த ரெண்டு பேருடைய பாவனைகள் வித்தியாசமாயிருந்தாலும் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய பகவான் மட்டும் ஒரு போலேயே இருக்கிறான். ஆனால் அங்கே கல்லு தான், வேறு ஒன்றும் இல்லை என்று யார் நினைக்கிறானோ அவனுக்கு எந்த விதமான சத்பலம் கிடைக்காது. ஆனால் அங்கே பகவான் தான் உட்கார்ந்திருக்கான்னு யார் நினைக்கிறானோ அவனுக்கு எல்லா சத்பலம் கிடைக்கும். அதுதான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா, யாதிருஷி பாவனா யத்ர சித்திர்பவதி தாதிருஷி. எவனுக்கு எப்பேற்பட்ட பாவனை இருக்கோ அவனுக்கு அந்த பாவனைக்கு தகுந்த மாதிரி பலன். அந்த பாவனைக்குத்தான் மதிப்பு. நீ அங்கே பகவான் இருக்கானுங்கிற பாவனையை வைத்து கொண்டால் உனக்கு பலன். அது வெறும் கல் என்று நினைக்கிறவனுக்கு ஒரு பலமும் இல்லை. அதனாலே நாம் அந்த பாவனையை, பாவனை என்றால் மனசில் எண்ணம், அந்த எண்ணத்தை, உயர்ந்த எண்ணத்தை, அங்கே பகவான் தான் இருக்கிறான் என்கிற எண்ணத்தை மனசில் வைத்து கொள்ள வேண்டும். உண்மையாக பார்த்தால் பகவான் எல்லா இடத்திலையும் இருக்கிறான். நம்முடைய சித்தாந்தம் பகவான் இறைவன் எல்லா இடத்திலையும் இருக்கிறான் என்று தான் சொல்லுகிறது. இறைவன் இல்லாத இடமே இல்லை. அப்போ நாம் ஏன் கோயிலுக்கு போக வேண்டும் என்று கேட்டால், உங்களுக்கு எல்லா இடத்திலையும் இறைவனை பார்க்கக்கூடிய சக்தி இருந்தால் நீங்கள் கோயிலுக்கு போக வேண்டிய தேவை இல்லை. ஆனால் அந்த சக்தி உங்களுக்கு யாருக்கும் இல்லை. எங்கே பார்த்தாலும் பகவான் இருக்கான்ங்கிற திருடமான பாவனை உங்களுக்கு யாருக்கும் இல்லை. அதுக்காக நீங்கள் கோயிலுக்கு போக வேண்டி இருக்கிறது. சிலர் கேட்பார்கள், பகவான் எல்லா இடத்திலும் இருக்கானுங்கிறேன், அப்படி எல்லா இடத்திலும் இருக்கிற பகவானை கோயிலில் ஏன் கட்டி போட்டு வச்சிருக்கீள் அப்படின்னு. நாங்கள் கட்டி போட்டு வைக்கலே, எல்லா இடத்துலையும் இருக்கிற பகவான் அங்கேயும் இருக்கான்னு தான் சொல்லுகிறோம். நாங்கள் ஒன்றும் பகவானை கட்டி நம்மளால் பகவானை கட்டி போட முடியாது. எல்லா இடத்துலையும் இருக்கிற பகவான் கோயிலில் இல்லைன்னு சொல்கிறீங்களா? அப்போது அது எப்படி சொல்ல முடியும்? அதனால் சர்வத்திர இருக்கிற பகவான் கோயில்லையும் இருக்கான், அங்கே போய் நீ பூஜை செய். இங்கே நான் செய்யக்கூடாதா? செய்யலாம், செய்ய உனக்கு முடிஞ்சால். உனக்கு முடிகிறது இல்லையே. அதனால் உன்னுடைய சம்ஸ்காரத்தை அனுசரித்து உனக்கு கோயிலில் பகவான் சாநித்தியம் இருக்கு, அங்கே போய் பூஜை பண்ணுன்னு சொல்கிறோமே தவிர அதனால் பகவானை கட்டி போட்டுட்டோம்ங்கிற அர்த்தம் இல்லை. எல்லா இடத்துலையும் இருக்கிற பகவான் நாம் சாஸ்திர முறைப்படி பிரதிஷ்டை செய்தால் அங்கே விசேஷமாக அந்த பகவானுடைய சாநித்தியம் இருக்கும். அங்கே நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் பலிக்கும். அதுக்காகத்தான் நாம் கோயிலுக்கு போகிறது. நம்முடைய பிரார்த்தனை அங்கே நாம் போய் செய்தால் பலிக்கும்.
ஏனென்றால் மனிதனுக்கு வாழ்க்கையில் அநேக சமயங்களில் பல கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டம் வந்த சமயத்தில் நாம் யாருக்கிட்ட போகிறது, யார்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்லிக்கிறது? நம்ம கஷ்டத்தை தீர்க்கிறவர் யார்? நம்ம மாதிரி இன்னொருத்தன்கிட்ட போனாக்கே அவங்ககிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொல்லிக்க போனால் அவன் சொல்லுவான், உன்னை விட நிறைய கஷ்டம் எனக்கு இருக்குடாப்பா, நான் என்ன பண்ண முடியும் அப்படிம்பான் அவன். அதனால் நம்ம மாதிரி இன்னொருத்தங்கிட்ட போக முடியாது, அவன் இன்னும் கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கான். பகவான் கிட்டக்கு போனால் பகவான் தான் நம்ம கஷ்டத்தை தீர்த்து வச்சுடுவான். ஏன்னு கேட்டால் பகவானுக்கு பக்தன் மேலே அபாரமான அன்பு இருக்கிறது. நாம் பகவானை சாஸ்திரத்தில் விவகாரத்திலையும் சொல்கிறது ஒரு வார்த்தை உண்டு, பகவான் கருணை கடல் அப்படின்னு சொல்லி. என்ன கருணை கடல்? கருணைக்கு கடல் போல் இருக்கிறவன் பகவான். கடல்ல ஜலம் என்கிறது எப்படி அளவில்லாத இருக்குமோ அதே போல் பகவானுடைய கருணைக்கு அளவில்லை. அப்பேற்பட்ட கருணை பகவானுக்கு தான் இருக்கும். நாம் யாரே ஆனாலும் பக்தியோட பகவானுடைய நாமத்தை சொன்னால், பகவானை நினைத்தால் நமக்கு பகவான் அருள் செய்வான்.